Hello students, welcome you all to the video lecture on chapter number 5, example 8. Question பார்த்தீங்கன்னா find the smallest square number which is divisible by each of the number 6, 9 and 15. Okay, so முதல்ல நம்ம வந்து ஒரு number find out பண்ணோம். Okay, அதாவது ஒரு number ஒன்று find out பண்ணோம். அந்த number வந்து divisible by 6 இருக்கணும், as well as 9 இருக்கணும், as well as 15 இருக்கணும், right? அதே மாதிரி அந்த நம்பர் வந்து ஒரு ஸ்கொயர் நம்பராகவும் இருக்கணும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பராகவும் இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் 6ஆலையும் 9ஆலையும் 15ஆலையும் 3 நம்பராலையுமே டிவைட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ரைட்? ஸோ லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா நம்ம எந்த நம்பர், அதாவது ஒரு நம்பர் கிடைக்கும், அந்த நம்பர் வந்து காமனாக 6ஆலையும் 9ஆலையும் 15ஆலையும் டிவைட் ஆயிரும், ரைட்? ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா 6, 9, 15 அதே மாதிரி தான் ப்ரைம் ஃபேக்டர்ஸால் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்ளம்லாம் ஒரே ஒரு நம்பர் இருக்கும், அதை ப்ரைம் ஃபேக்டர்ஸால் டிவைட் பண்ணுவோம். இங்கே 3 நம்பர்ஸ் இருக்குது, அதை ப்ரைம் ஃபேக்டர்ஸால் டிவைட் பண்ணுங்க. ஆஸ் யூஷுவல் ஸ்டார்ட் ஃப்ரம் நம்பர் 2. ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 2ஆல் டிவைட், ஏன்னா இங்கே ஒரு நம்பர் என்னது 6ன்றது ஈவன் நம்பர், கண்டிப்பாக அப்போ 2ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். ஸோ 3 2s are 6. இந்த நம்பர் ஆட் நம்பர், ஸோ 2ஆல் டிவைட் ஆகாது, அதை அப்படியே எழுதிக்கோங்க. இந்த நம்பரும் ஆட் நம்பர், 2ஆல் டிவைட் ஆகாது, அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட், இப்போ இந்த 3 நம்பருமே ஆட் நம்பர்ஸ், ஸோ 2ஆல் டிவைட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ 2 செட் ஆகலைன்னா அடுத்து நம்ம வந்து ப்ரைம் ஃபேக்டர் 3க்கு ப்ரொசீட் பண்ணோம், கரெக்டாக? ஒர்க் அவுட் ஆகலைன்னா 5, 5ம் ஒர்க் அவுட் ஆகலைன்னா 7, அந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணுவோம். இப்போ இந்த 3 நம்பருமே வந்து ஆட் நம்பர், ஸோ 2ஆல் டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட் 3ஆல் ட்ரை பண்ணுவோம். 3 1s are 3. ஓகே, இங்கே 3 3s are 9, 3 5s are 15. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நம்பருக்கு 1 வந்துருச்சு. ஸோ இனிமேல் அதை பற்றி பாதர் பண்ண வேணாம், 1ன்றதை அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த 2 நம்பர் பார்க்குறோம். இந்த 2 நம்பருமே ஆட் நம்பர். ஓகே, ஸோ இப்போ 2ஆல் டிவைட் ஆகுது. நெக்ஸ்ட் 3 டேபிள்ஸ்க்கு போகிறோம். ஓகே, இந்த நம்பர் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, 1ன்றதை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ 3 1s are 3. ஓகே, இங்கே 3 டேபிள்ஸ் அப்ளிகபிள் கிடையாது, ஸோ 5 5ன்னு எழுதியே ஆகணும். ஓகே, ஸோ இப்போ இந்த 2 நம்பரும் முடிஞ்சிருச்சு. இங்கே ஆட் நம்பர், ஸோ 2 டேபிள் அப்ளிகபிள் கிடையாது. 3 2s are 6, அதனால 3 டேபிள்ஸ் அப்ளிகபிள் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் 5 டேபிள்ஸ்க்கு 4ம். ஸோ இந்த நம்பர் ஆல்ரெடி முடிஞ்ச நம்பர் இந்த 2 நம்பர், ஸோ 1 1 அப்படியே எழுதிக்கலாம். 5 1s are 5. ஸோ இங்கே 3 நம்பர்ஸ் இருக்குது, ஸோ 3 நம்பருமே 1 வர வரைக்கும் நம்ம ப்ரொசீட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். ஓகே, ஸோ இப்போ இங்கே லெஃப்ட் சைடில் அப்டைன் ஆன நம்பர்ஸ் தான் என்னது, எல்சிஎம் ஆஃப் 6 9 and 15. ஓகே, ஸோ இப்போ 2 into 3 into 3 into 5. ஓகே, ஸோ எல்சிஎம் ஆஃப் 6 9 5 வந்து இந்த நம்பர். இது என்னது ஆக்சுவலாக 2 3s are 6, 6 3s are 18. ஓகே, 18 into 5 என்ன, 8 5s are 40, 5 1s are 5, 5 plus 4 வந்து 90. ஓகே, ஸோ இப்போ எல்சிஎம் ஆஃப் 6 9 15 ஓகே வந்து 19 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ 90 கண்டிப்பாக, ஓகே, இட் இஸ் இட் வில் பி டிவிசிபிள் பை 6. ஓகே, ஸோ 90யை நான் 6ஆல் டிவைட் பண்ணலாம். அதே மாதிரி 90யை 9ஆலையும் டிவைட் பண்ண முடியும், எனக்கு ஒரு இன்டீஜர் வரும், ரைட்? 90யை 15ஆலையும் டிவைட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ விச் இஸ் டிவிசிபிள் பை ஈச் ஆஃப் த நம்பர். ஓகே, நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை ஈச் ஆஃப் த நம்பர் 6 9 15 கண்டுபிடிச்சாச்சு, அதுதான் என்னது 90. ஓகே, பட் இந்த 90 வந்து ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பரா அப்படின்றது செக் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ 90ன்றது பர்ஃபெக்ட் ஸ்கொயரா அப்படின்றத பார்க்குறோம், ரைட்? ஸோ 90 இஸ் ஈக்குவல் டு என்ன, இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். 90 எப்படி எழுதலாம், 2 into 3 into 3 into 5. ஓகே, ஸோ இங்கே 3 மட்டும்தான் பேரா இருக்குது, 2ம் 5ம் பேரா இல்லை. ஓகே, ஸோ 2 and 5 are not in pairs. Okay, so 90 is not perfect square. Okay, அப்போ எனக்கு
இன்னொரு ஒரு நம்பர் ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, அது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும். அப்போ நான் என்ன பண்ணலாம், இங்கே ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்ல, எதெல்லாம் பேரா இல்லை அந்த நம்பரால் கண்டிப்பாக நான் மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டா? ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டு ரைட் ஹேண்ட் சைடை எப்படி நான் ஸ்கொயர் நம்பராக மாற்ற முடியும் அப்படின்றத பார்க்கணும். ஆல்ரெடி இங்கே 3 into 3 பேரில் இருக்குது. ஓகே, ஸோ 2 பேரா இல்லை. ஓகே, அப்போது நான் 2 பேரா பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இன்னொரு 2வால் மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டா? ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 ஓகே மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 5ம் பேரா இல்லை, அப்போ இன்னொரு 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இது கண்டிப்பாக பேரா மாறிடும். ஓகே, ஸோ அப்போ நான் எக்ஸ்ட்ராவாக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி ரைட் ஹேண்ட் சைடில் என்ன எழுதியிருக்கணும் அது அப்படியே எழுதியாச்சு. எந்த நம்பர்லாம் பேரா இல்லையோ அந்த நம்பரை பேரா எழுதிட்டேன். ஓகே, ஸோ இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் என்ன பண்ணுறோமோ அதை கண்டிப்பாக லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் பண்ணணும். ரைட்? ஸோ நான் ஒரு மல்டிப்ளை பை 2 எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு மல்டிப்ளை பை 5 எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருக்கேன் ரைட் சைடில். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் பண்ணணும். கரெக்டா? ஸோ இப்போது இந்த நம்பர் தான் என்னது, எனக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ இந்த நம்பர் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இப்போ 90 into 2 into 5 என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். 90 into 2 into 5. 2 5s are என்னது 10. So 90 into 10 என்னது 900, which is equal to 900. Correcta? So therefore smallest square number which is divisible by 6, 9 and 15 is what? 900. Okay, 900 is the required smallest square number. Okay, so very simple. இங்கே வந்து நம்ம முதல்ல ஒரு நம்பர் வந்து 6ஆலையும் 9ஆலையும் 15ஆலையும் டிவைட் ஆகணும். அந்த நம்பர் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், அதுக்கு நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஒன்ஸ் எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் அந்த நம்பர் ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பரான்னு கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ ஸ்கொயர் நம்பராக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இல்லை அப்படின்னா ஸ்கொயர் நம்பராக ஆக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இங்கே ஒரு 2ஆலையும் இங்கே ஒரு 5ஆலையும் மல்டிப்ளை பண்ணோம். அதே தான் 90யை 2ஆலையும் 5ஆலையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்மளுக்கு 900 வருது. இந்த 900 தான் நம்மளுக்கு ரிக்வயர்ட் ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பர். ஓகே, ஸோ 00 எண்டில் இருக்குது, அப்போ கண்டிப்பாக இது ஒரு ஸ்கொயர் நம்பர். ஓகே, அதே மாதிரி 900 நான் எதால் டிவைட் பண்ணலாம், 6ஆலையும் டிவைட் பண்ணலாம். ஓகே, அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் என்ன, 6ஆலையும் டிவைட் பண்ணலாம், 9ஆலையும் டிவைட் பண்ணலாம், 15ஆலையும் டிவைட் பண்ணலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.